Hi friends, good morning. Previous வந்து பார்த்தீங்க அப்படின்னா MPLAB IDE அதே மாதிரி XCC கம்பைலர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எல்இடி ஆன் பண்ணுறதுக்கு ட்ரிஷ்னா என்ன, போர்ட்னா என்ன, அந்த டாபிக் வந்து அதுக்கு முதல் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஓகே, PIC 16F877A இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் வந்து பார்த்துருப்போம். அதை ஒன்ஸ் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் செக்ஷனுக்கு வேணும்னு நம்ம உள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், PIC 16F877 பின் லேஅவுட் பண்ணோம். 33 பின்ஸ் வந்து என்ன பண்ணோம், GPIO பின்ஸாக யூஸ் பண்ணலாம். நம்ம 7 பின்ஸ் வந்து VSS VDD அதுமாதிரி ஆக்சிலேட்டர் 1 ஆக்சிலேட்டர் 2 MCLR பின்னாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஏன்னா போர்ட் ஏல வந்து 6 பின்னு, அதுக்கப்புறம் போர்ட் பி, போர்ட் சி, போர்ட் டி எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுலையும் 8 பின் இருக்கும். அப்போ 38 24 ஏ போர்ட்டில் வந்து ஒரே ஒரு பின்னு, அப்போ 30 பின் ஆச்சு. போர்ட் இயில் வந்து RE0 RE2 அப்போ என்ன ஆச்சு, 3 பின்ஸ். அப்போ 33 பின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், GPIO பின்னாக யூஸ் பண்ணலாம். 34 35 36 37 38 ஓகே 39 40 ஓகே, நம்ம 40 பின்ஸ் வந்து கவுண்ட் வந்துருச்சு. ஓகே, இதுக்காக டவுட் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஷ்னா என்ன சொன்னால் இன்புட் டைரக்ஷனாக அவுட்புட் டைரக்ஷனாக நான் செட் பண்ணணும். இப்போ இன்புட் டைரக்ஷனாக நான் செட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுன்னு வைப்பேன். அதே அவுட்புட் டைரக்ஷனாக வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணேன், நான் வந்து 0ன்னு செட் பண்ணேன். ஓகே, அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரிஸ் போர்ட் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ ட்ரிஸ்ல என்ன பண்ணியிருப்பேன், இன்புட் டைரக்ஷன் அப்படின்னா 1ன்னு வைப்போம், அவுட்புட் டைரக்ஷனாக 0ன்னு வைப்பேன். போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து இன்சியலாக வந்து ஹை பண்ணணுமா லோ பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு 0 to பின் நம்பர் 0 to 7 எல்இடி ஆன். அதாவது எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 8 எல்இடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்ப்போம் ப்ரோட்டேஸ் சிமுலேஷன்லாம். இந்த வீடியோவில் எதுக்காக டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 எல்இடி ஆன் 4 எல்இடி ஆஃப், அந்த டாஸ்க்கு என்ன பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து எஸ்கேப் அமுத்திடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் செக்ஷன் வந்து MPLAB X ID வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோமா, அந்த MPLAB X ID வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே வந்து ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். அப்போ MPLAB X ID ஓப்பன் பண்ணும்போது இந்த NetBeans பிளாட்ஃபார்ம் இது வந்து என்ன சம் பேக்கேஜ் வந்து ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கும். ஓகே, அதனால் இஷ்யூ இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ MPLAB X ID வந்து ஓப்பன் ஆகுது. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய MPLAB X ID வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, MPLAB X ID ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் செக்ஷன் எடுக்கும்போது நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2 or 10 minutes வந்து ஆகுது. ஓகேவா, இப்போ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து MPLAB X ID வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். அது ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபைலுக்கு எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, புதுசாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து வியூ இருக்கும். ஓகே, அன்றைக்கி என்ன இப்போ ஒரு ஃபைலை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபைல் வந்து ஃபைல் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வீடியோ லென்த் வந்து அது எனக்கு வந்து வீடியோ வந்து என்ன பண்ணுவேன், நான் பிளேலிஸ்ட்டில் வந்து அதிகமாக வச்சுருப்பேன். ஆனால் அதில் வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்போ அதனால் என்ன பண்ணலாம், இப்போ வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன், அதில் எப்படி ஒரு எல்இடி ஆன் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து நான் ரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபைலில் போயிருங்க, நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அன்றைக்கி நிறையா ஃபைல்ஸ் வந்து இருந்திருக்கும். அது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வேறு ஃபோல்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டேரக்டரி வந்து நான் வந்து எம்டியாக தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மைக்ரோசிப் எம்பெடட் அதில் வந்து என்ன பண்ணும், அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் ஆல் ஃபேமிலிஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக நீங்கள் எந்த மைக்ரோகண்ட்ரோலர் ரைட் பண்ணுறீங்களோ அந்த மைக்ரோகண்ட்ரோலரோட நம்பரை வந்து சர்ச் பண்ணுங்கள். PIC 16F877A. ஓகே, நீங்கள் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசி எப்படி இருக்கும், டிஜிட்டல் பின்ஸாக மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏ போட்டு இருக்கும், ஆனால் அது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா டிஜிட்டல் பின்ஸாக ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம இங்கே 77A நம்ம அனலாக் வித் டிஜிட்டல் ரெண்டையுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த கம்பைலர் வேணும், XCC கம்பைலர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ XCC கம்பைலர். அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன பண்ணலாம், 8 LED ஆன் ப்ரோக்ராம் தானே இது. அப்போ 8_LED ஆன் ஓகே, இது எந்த டேரக்டரியில் சேவ் பண்ணியிருக்கோம்னா மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேப் PIC 16F877A ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தவிர அது வந்து அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் என்கோடிங் வந்து வேணும்னா ISO 8859 அப்படிங்கிற என்கோடிங்கில் வேணும்னா எந்த என்கோடிங் வேணுமோ நீங்கள் அந்த என்கோடிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், இது டிஃபால்ட்டாக இருக்கிறதே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபினிஷ். ஒன்ஸ் நான் பேக் போயிட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் வந்து நான் கொடுத்துறேன். ஓகே, இப்போ ஃபினிஷ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம்
நம்ம என்ன பண்ணலாம், நமக்கான டேரக்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. 8 LED ஆன் அப்படின்னு இருக்கா. இப்போ அந்த 00 டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் கலர் மார்க்கில் இருந்துச்சு. அப்படி அந்த பிளாக் கலரில் மார்க் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து நம்ம வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ இந்த 8 LED _ ஆன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேரக்டரியில் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே வந்து சோர்ஸ் ஃபைல்ஸ்னு இருக்குது. இப்போ சோர்ஸ் ஃபைல்ஸ்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஒரு டெஸ்ட் ஃபைலுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி main.c அப்படிங்கிற ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ மெயின் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நியூ மெயின் அப்படின்னு இருக்கா. அப்போ நம்ம ஃபைல் நேம் என்ன பண்ணலாம், மெயின் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இப்போ மெயின் இங்கேருந்து என்ன இருக்குது, எக்ஸ்டென்ஷன் வந்து சீன் இருக்குது. இப்போ வந்து நான் .c கொடுக்காம நான் இதெல்லாம் அப்படியே ஓகே ஃபினிஷ் தரேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து main.c அப்படின்னு வந்து ஆட் ஆயிடுச்சா. அப்போ வந்து main.c ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கோடிங் எல்லாமே ரைட் பண்ண போகிறோம். அதுக்கான ஆஸ் இன்க்ளூட் xcc.h. ஓகே, நான் வந்து xcc கம்பைலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நான் இன்டிமேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும், இதில் வந்து நம்ம வந்து ஒரு LED வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ LED ப்ரோக்ராம் தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஆஸ் இங்கே வந்து ட்ரிஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாமா, TRI. ஓகே, ட்ரிஸ் அப்படின்னா என்ன பண்ணும், எல்லாமே கேப்ஸில் தான் நீங்கள் எழுதணும், ஸ்மால் எழுதக்கூடாது. TRIS = 0x00. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட் டைரக்ஷன் யூஸ் பண்ணல, அவுட்புட் டைரக்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால ட்ரிஸ் = 0x00. இந்த இடத்துல ஏன் இப்போ வந்து எரர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து ABCDE 5 போர்ட் இருக்குது. அப்போ 5 போர்ட் நம்ம எந்த போர்ட்டை சொல்லணும் நம்ம சொல்லணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், B போர்ட்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இதில் இருக்க ஐகான்ஸாக வந்து என்ன பண்ணுறேன், நான் 1 by 1 நான் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன், ஆனால் அடுத்த உங்களுக்கு கேட்கும்போது எதுவும் தெரியாது. இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், 1 by 1 ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், போர்ட் B = 0x00 அப்படின்னு கொடுத்தாரு. ஏன்னா போர்ட் B வந்து என்ன பண்ண FFன்னு கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து நான் FFன்னு தரல. ஏன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண தேவையில்ல, இன்சியலாகவே வந்து ஆன் பண்ணாங்கன்னா ஒயில் லூப்பில் போயிட்டு இன்ஃபினிட்டி லூப்பில் போயிட்டு இங்கே என்ன பண்ணேன், ஆன் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ ஒயில் ஆஃப் 1. ஓகே, ஒயில் ஆஃப் 1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்து ஓப்பன் கேலிப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட் B வந்து ஆன் ஆகணும். போர்ட் B = 0xFF இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து போர்ட் பியில் வந்து நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன், எல்லா பின்னையுமே வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, இந்த ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணி விட்டலாம். ஓகே, இந்த ரிட்டர்ன் கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இங்கே ஒயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 L வந்திருக்கு, அதனால இங்கே வந்து எரர் வந்திருக்கு. இப்போ அந்த ஒயில் வந்து நான் எரர் வந்து சால்வ் பண்ணிட்டேன். இப்போ ரிட்டன் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், கோடிங் வந்து நீங்கள் கம்பைல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேமர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், இந்த ஹேமர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து பில்ட் ஆகும். ஓகே, இந்த 2 ஐக்கான் இருக்குங்க, ரீடோ அண்டோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆப்ஷன் தான். அண்டோ அப்படின்னா நான் ஒரு ப்ரோக்ராம் லைன் வந்து எழுதினேன், அது வந்து தப்புன்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க, அந்த லைன் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கண்ட்ரோல் செட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதே லைன் வந்துடும். அதே மாதிரி இங்கே ரீடோ அண்டோ இதுமாதிரி ஃபைலை சேவ் பண்ணுறது, அந்த நியூ ஹெக்ஸ் ஃபைல் வந்து .c ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த நியூ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைலில் தான் நீங்கள் இது பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபைல் எதில் கீழே தான் இருக்கணும், சோர்ஸ் ஃபைலுக்கு கீழே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து இங்கே ஹெட்டர் ஃபைல்ஸ்னு இருக்கும், அந்த இடத்துல இருந்தால் நமக்கு போதும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், சோர்ஸ் ஃபைலில் வந்து நான் வந்து ப்ரோக்ராம் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணேன், கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகாதான் கோடிங் வந்து கம்பைல் ஆயிடுச்சு. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸ் ஃபைல் அப்படின்னு வந்து ஜாயின்ட் ஆகிருக்காது. இங்கே பாருங்க, டிஸ்ட் டிஃபால்ட்டு டீபக்கில் LED ஆன் XELF ஃபைல் தான் ஜாயின்ட் ஆகி, இது வந்து என்னென்னா நம்ம டேரெக்டாக ஹார்ட்வேருக்கு வந்து லோட் பண்ணுவோம் பாருங்க, அந்த ஃபைல் தான் லோட் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், .x ஃபைல் வந்து வேணும். இப்போ இந்த லொக்கேஷனில் போய் நம்ம பார்ப்போமா, நீங்கள் PIC 16F877 போட்டுங்க, அதில் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டுங்க. திஸ் பிசியில் லோக்கல் டிஸ்க் Dயில் மை ஃபைல்ஸில் ED ப்ராடக்ட் லேபில் PIC 16F877E அப்படின்னு கொடுத்துருங்க. அதில் ப்ரோக்ராமில் 00 டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, 8 LED ஆன் அந்த ப்ரோக்ராமும் இருக்குது. ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 5 ஃபைல் இருக்குது, 3 ஃபோல்டரு 2 ஃபைல் இருக்குது. இப்போ டிஸ்டன் வந்து கிளிக் பண்ணுறேன், அதில் டிஃபால்ட்டு டீபக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்காது. ஒரு நிமிஷம், டிஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 8 LED ஆன் ஹெச் அதில் கொடுத்தாங்க. பில்ட் ஆப்ஷன் போயிடுறேன். பில்டில் டிஃபால்ட்டு டீபக் கொடுத்தேன் அப்படின்னா என்ன இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பைல் இல்லை. அப்போ அந்த ELF ஃபைல் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில் டீபக்குங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, டிஸ்ட்டில் டிஃபால்ட்டு இங்கே பில்டு வேணாம், LED ஆன் எக்ஸில் டிஸ்ட்டு டிஃபால்ட் டீபக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ELF ஃபைல் வந்து இங்கே இருக்குது பாருங்க, இங்கே வந்து ELF ஃபைல் வந்து ஜாயின்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹெக்ஸ் ஃபைல் வந்து ஜாயின் பண்ணணும்ல, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெக்ஸ் ஃபைல் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துலேயே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதுக்கு வந்து ஹெக்ஸ் ஃபைல் வந்து ஜாயின்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இங்கேயும் காமிக்காங்க ப்ரொடக்ஷன்.x அப்படின்னு வந்துருக்கும். ஓகே, இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து இந்த இடத்துல காமிக்கிறாங்க, எந்த லொக்கேஷன் இருக்குன்னா டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில்
ப்ரொடக்ஷன் எல்இடி 8 எல்இடி ஆன் டாட் எக்ஸ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ன்னு இருக்கா. இப்போ அதே இதை நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்க. எக்ஸுங்கிற ஃபைல் வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, டிஸ்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷன் அதுக்குள்ள என்ன இருக்கும், எக்ஸ் ஃபைல் வந்து ஜாயின்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நம்ம பார்ப்போம். நான் வந்து ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் நான் வந்து இன்டிமேட் பண்ணலை. ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேருக்கான லிங்க் வேணும் அப்படின்னா என்னுடைய என்னுடைய கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரோட்டியஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ரோட்டியஸ் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்கட் ஐக்கான் வந்து ஷோ ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சர்ச் ஐக்கானில் வந்துட்டு ப்ரோட்டியஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ப்ரோட்டியஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணேன். இப்போ ப்ரோட்டியஸ் 8 ப்ரொஃபஷனல் நான் இன்ஸ்டால் பண்ணணும், அதோட லோகோ வந்து ஷோ ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரோட்டியஸ் 8 கேட் கனெக்டட்னு வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நியூ ப்ராஜெக்ட் வந்து என்ன அந்த பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்அப் விண்டோ வந்துச்சு. இல்லை ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் நீங்கள் எந்த லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் எடுத்துங்க. நான் லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேபில் பீக் 16577 ப்ரோக்ராமில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். 8 LED ஆன் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், உள்ளே என்ட்ரி பண்ணி செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், அதே இது 8 LED ஆன் அப்படின்னு நான் வந்து மாற்றுறேன். 8_LED_on இப்போ மாற்றிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணதில்லை, இங்கே வந்து எந்த ஒரு லைப்ரரி ஆட் பண்ண தெரியல. டேரெக்டாக பீக் 16577A வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் சர்க்யூட் ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலிட் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ அந்த அட்மெகா 168 வந்து நமக்கு தேவையில்ல, டெலிட் பண்ணிடுங்க. இது ஓகே. பட்டன் LED எல்லோ, இப்போ நமக்கு பட்டனும் தேவையில்லை, அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா பீக் 16577A PIC16F877 877 போடணும், 877 வரும், 877A வரும். நம்ம என்ன பண்ணோம், 877A மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 877A எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருப்பாங்க, இந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்கு மட்டும் வைங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பீக் 16877A இப்போ வந்து என்ன பண்ணேன், இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வச்சுட்டு ஜூம் இன் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணி இங்கே வச்சிட்டேன். இப்போ RB நாட்டில் வந்து என்ன பண்ணோம், இப்போ நம்ம RB நாட்டில் வந்து LED எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணுமா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 8 LED வந்து ஆன் ஆகிற மாதிரி தான் ப்ரோக்ராம் போட்டுருவோம். ஓகே, 0xFFனா என்ன பண்ணோம், 8 LEDயுமே வந்து ஆன் ஆகணும். ஓகே, அப்போ 8 LEDயுமே ஆன் ஆகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் போட்டுடலாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் ஒவ்வொரு LEDயாக வச்சுட்டு போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் LED. ஓகே, இந்த ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதை எல்லாருமே என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் கிளாக் வைஸ், அதே மாதிரி ரொட்டேட் ஆன்டி 180 டிகிரி. ஓகே, இப்போ 180 டிகிரினா நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த சைடு நமக்கு ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் மேலே இருந்து நான் வரணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிட்டேன். இப்போ ஜூமிங் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதாவது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இங்கே மூவ் பண்ணி இங்கே வச்சிடறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம எல்லாமே வந்து வைக்கணும். இப்போ அதனால் என்ன பண்ணதெல்லாம் போய் இங்கே கிளிக் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் ஆப்ஜெக்ட் போல காப்பி அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. என்ன Ctrl+C ஓகே, உங்களுக்கு எத்தனை வேணும், 1 லெஃப்ட் கிளிக் பண்ணி மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணி வந்து ஷோ ஆகும். 4 5 6 7 8 8 LEDs வந்து தேவைப்படும். 8 LEDs வந்து வச்சேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, வந்து என்ன ஆச்சு, எல்லாமே கிளாக் வைஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நமக்கு ரொட்டேட் ஆச்சு. நம்ம என்ன பண்ணலாம், D2 D3 எப்படி மாற்றிக்கலாம், நம்ம எங்கே எது வேணுமோ அதை நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், கேட்டாங்க இப்போ D2 அப்படின்னு மேலே வச்சாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ மாதிரி மாற்றிங்க, அதனால் இந்த விஷயம் கிடையாது. நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணிங்க. இப்போ D2 D4. ஓகே, அப்படி இல்லை D2 வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். D2 வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். D7 வந்து நான் கீழே வச்சுக்கிறேன் அப்படின்னு D7 கீழே வச்சுக்கலாம். இப்போ D2 வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணலாம், டேரக்டாக லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, D2 அடுத்து D3 அடுத்து D4 அடுத்து D5 அடுத்து D6 அடுத்து D7 அடுத்து D8. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், வெளியே வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஃபிட் விண்டோ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ ஜூம் வேணுமோ அவ்வளோ என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணிட்டு RB நாட்டை என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எழுத்துட்டு போனீங்கன்னா ஒரு LED கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், இங்கேருந்து எடுத்து இதே மாதிரி நீங்கள் எந்த பின் வேணுமோ அந்த பின் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பின்ன ஓகே, எப்பவுமே ஒரு புள்ளி வந்து நம்ம தள்ளி வந்து நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்கணும், உடனே வந்து நம்ம மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா, அதனால வந்து சொல்லி வந்து அடுத்த பின்ன போகலாம். ஓகே, RB3 RB4 அடுத்து RB5 RB6 நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் வரும். அப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சரியாகும். ஓகே, அடுத்து RB7. ஓகே, இது எல்லா எல்இடிக்குமே என்ன பண்ணும், ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். ஏன்னா எல்இடி அப்படின்னாவே என்ன அர்த்தம், லைட் எமிட்டிங் டயோடு. ஓகே, லைட் எமிட்டிங் டயோடுக்கு
என்ன பண்ணுங்க, ஒரு டயோடு தான். அப்போ அந்த லைட் எமிட்டிங் டயோடுங்கப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எண்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் எண்டு ஒரு நெகட்டிவ் எண்டு இருக்கும். இப்போ பாசிட்டிவ் எண்டு எல்லாமே என்ன பண்ணுவோம், மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் தான் சொல்ல போகுது. ஆனால் எப்போ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஆனோட வந்து என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் சைடும் கேத்தரை வந்து நெகட்டிவ் சைடும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா பின்னுமே கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம், அந்த டெர்மினல் மோட்ஸ் அப்படின்னு இருக்குவாங்க. இதுக்கு வந்துட்டு கிரவுண்ட் அப்படிங்கிற வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிரவுண்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரவுண்ட் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ அந்த கிரவுண்டை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் இங்கே இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஒரு கிரவுண்டை வந்துமே எல்லாத்துக்குமே என்ன ஆகும், நமக்கு என் ஆஃப். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல வந்து 4 மேகட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்கள் எத்தனை மேகட்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மினிமம் இங்கே வந்து 4 மேகட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு 8 LED ஆன் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குது. இப்போ நான் பேக் வரேன். அதில் டிஸ்டன்ஸு, டிஃபால்ட், ப்ரொடெக்ஷன், அதுக்கு என்ன இருக்கும் .x ஃபைல் வந்து இருக்குது. அது ஓகே கொடுத்தாலும் இப்போ ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், சிமுலேஷன் வந்து நம்ம ப்ளே பண்ணலாமா? ப்ளே பண்ணீங்க அப்படின்னா 8 LEDமே என்ன ஆன் ஆயிருக்கா? இப்போ நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் LED மட்டும் தான் நம்ம ஆன் பண்ணணும்னு சொன்னோம். அந்த பிபிடி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க. 4 LED ஆன் 4 LED ஆஃப். இதோட வேல்யூஸ் வந்து மாடிஃபை பண்ணி பார்க்கலாமா? இப்போ B4 அப்படின்னா நமக்கு B4ல எத்தனை LED ஆன் ஆகுது? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிமுலேஷன் வந்து எப்படி இருக்குது, நமக்கு வந்து 8 LEDமே வந்து ஆனில் இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த 8 LEDல இருந்து நமக்கு ஒரு 4 LED மட்டும் தான் ஆன் ஆகும். அப்போ அந்த 4 LED ஆன் ஆகணும்னா அதுக்கு என்ன வேல்யூ சொன்னோம், B4 அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ அந்த B4 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம போட்டு பார்ப்போமா? இப்போ அதே இந்த MPLAB X ஐடிக்கு போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், B4 அப்படின்னு நான் போட போகிறேன். அதுதான் என்ன பண்ணுறேன், டபுள் ஸ்லாஷ் போட்டேன் அப்படின்னா சிங்கிள் லைன் ஹைடு. இப்போ இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி அடுத்த லைனில் போட்டு கண்ட்ரோல் B கொடுத்து என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், B4 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அந்த கோடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐடியா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கோட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணேன், உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கான நேம் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது EDU ஓகே, EDU கோர்ஸு PIC 16877 EDU CP அப்படின்னு போட்டு பார்ட் 1 பார்ட் 2 இப்படி மென்ஷன் பண்ணிப்பேன். அந்த நம்பர் வந்து என்னங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு கோடிங் வந்து ஷேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். இந்த நார்மல் கம்பைலேஷன் அப்போ என்ன ஆகாது, கோடிங் வந்து ஜெனரேட் ஆகாது, ஹெக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆகுது, ELF ஃபைல் தான் ஜெனரேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் என்ன ஹெக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்னுடைய ப்ரோட்டியஸ் சிமுலேஷனுக்கு வந்து நான் போகிறேன். இப்போ ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். 4 LED தான் ஆன் ஆகும். ஓகே, B4 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இதில் வந்து 3rd LED மட்டும் நம்ம ஆன் பண்ண சொன்னோம். ஓகே, அப்போ செகண்டு அடுத்தல என்ன சொன்னோம், 8th LEDயும் 8th ப்ளஸ் இங்கே D6 அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து RB5 வந்து ஆன் ஆகும். ஓகே, RB5 வந்து ஆன் ஆகிருக்கு, RB4 அப்போ 8 + 2 10 அப்படிங்கிறப்போ A. அடுத்து இது ஆன் ஆகிறப்ப B, இந்த இது ஆன் ஆகிறப்போ 4. இப்போ B4 நமக்கு வந்து LED கரெக்டாக ஆன் ஆகிருக்கு. இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து MPLAB X ஐடி எங்களால் யூஸ் பண்ண முடியல சார், நீங்கள் வந்து இது லோயர் வெர்ஷன் சாஃப்ட்வேர் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கான நான் என்ன பண்ணுறேன், கோடிங் உங்களுக்கு ரைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.